தொழிலாளர் தினமாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உருண்டோடுகிற ரயிலை ஓட்டக்கூடியவர் ஒரு தொழிலாளி தான். இடையை நூற்று நல்லாடை நெய்பவன் யார் என்று கேட்டால் அவரும் தொழிலாளி தான். இரும்பு காய்ச்சி உருக்குபவன் யார் என்று கேட்டால் அவரும் தொழிலாளி தான். தொழிலாளர்கள் தினமான இன்னைக்கு சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மே தின பூங்காவில் உள்ள நினைவு சின்னத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உழைப்பாளர் தின நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உழைப்பாளர்களிடம் மனம் விட்டு பேசின பதிவுகள் தான் இது. அத்தகைய சிறப்புமிக்க தொழிலாளர் தோழர்கள் தங்கள் உரிமையை வென்றெடுத்த மே நாளில் உலக தொழிலாளர் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திராவிடர்கள் என்றாலே தொழிலாளர்கள் தான் என்று தந்தை பெரியார் அவர்கள் பெருமையோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். 1932ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கையை தமிழிலே மொழிபெயர்த்து தந்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். ரஷ்யா போன்ற பல நாடுகளுக்கு சென்றுவிட்டு தாயகமாம் தமிழகத்திற்கு திரும்பிய தந்தை பெரியார் அவர்கள் அத்தகைய சிறப்புமிக்க தொழிலாளர் தோழர்கள் தங்கள் உரிமையை வென்றெடுத்த மே நாளில் உலக தொழிலாளர் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திராவிடர்கள் என்றாலே தொழிலாளர்கள் தான் என்று தந்தை பெரியார் அவர்கள் பெருமையோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். 1932ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கையை தமிழிலே மொழிபெயர்த்து தந்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். ரஷ்யா போன்ற பல நாடுகளுக்கு சென்றுவிட்டு தாயகமாம் தமிழகத்திற்கு திரும்பிய தந்தை பெரியார் அவர்கள் இனி அனைவரையும் தோழர்கள் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். மே நாளை தமிழ்நாட்டோட அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இசை நிகழ்ச்சிகளோடு கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய சென்னை நகரம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே தொழிற்சங்க செயல்பாடுகளின் முக்கிய மையமாக இருந்தது. 8 மணி நேரம் வேலை எனும் உரிமை போரில் வென்றதற்கு இந்தியாவிலேயே முதலில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் அவருடைய தலைமையில் மே தினம் கொண்டாடப்பட்டது இந்த சென்னை மாநகரத்தில் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். அதுக்கு முன்பே இந்திய தொழிலாளர் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக குறைக்க பெரும் முயற்சிகளை நீதிக்கட்சி தலைவரான டி.எம். நாயர் அவர்கள் எடுத்திருக்கிறார். உழைப்புக்கு மதிப்பளித்து உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உழைப்பவனுக்கு முதலில் மதிப்பளிக்க வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதன்படியே 1967ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று அண்ணா தலைமையில் ஆட்சி அமைந்தவுடனே மே 1 அன்று ஊதியத்தோடு கூடிய விடுமுறையை அண்ணா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு பொறுப்பேற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மே 1 விடுமுறை நாளை சட்டமாக்கி தந்தார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து சமூக நீதி காவலர் வி.பி. சிங் அவர் பிரதமராக இருந்தபோது மே 1 நம்முடைய மாநிலத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கும் எல்லா மாநிலத்திற்கும் தொழிலாளர் தினமாக விடுமுறையை அறிவித்து ஊதியத்தோடு அந்த விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதையும் தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றித்தர பாடுபட்டார் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அவ்வளவு ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறோமே இந்த பகுதியில் இந்த பூங்கா மேதின பூங்கா இதையும் உருவாக்கி தந்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். பூங்காவை மட்டுமல்ல அது உள்ளே அமைந்திருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் சென்று மலர்வலை வைத்து எங்கள் அஞ்சலியை எங்கள் மரியாதையை வணக்கத்தை செலுத்திவிட்டு வந்திருக்கிறோமே அந்த நினைவு சின்னத்தை ஏற்படுத்தி தந்தவரும் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு எடுத்து சொல்லி
இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் மூலமாக இந்த 4 ஆண்டு காலத்தில் எத்தனையோ திட்டங்களை, எத்தனையோ சாதனைகளை தேர்தல் நேரத்தில் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதில் குறிப்பாக தொழிலாளர்களுக்காக செய்திருக்கக்கூடிய சாதனைகளை நான் 1-2 உங்களிடத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த 4 ஆண்டு காலத்தில் 28,87,382 அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 2,461 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை நாம் வழங்கியிருக்கிறோம். உணவு மற்றும் பிற பொருட்களை டெலிவரி செய்கிற GAG தொழிலாளர்களுக்கும் தமிழ்நாடு உப்பள தொழிலாளர்களுக்கும் தனி நல வாரியத்தை அமைச்சு தந்திருக்கிறோம். பட்டாசு தொழிற்சாலைகள் ஏற்படக்கூடிய விபத்துகளில் உயிரிழந்த தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். 20 அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியங்களில் 2021-24 காலகட்டத்தில் 14 லட்சம் ஊழியர்கள் புதுசாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு உட்காரும் உரிமையை கட்டாயமாக்கி அரசாணையை வெளியிட்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக உலக மாமேதை, பொது உடைமை தத்துவத்தை அளித்த பிதாமகன் காரல் மார்க்ஸுடைய சிலையை சென்னையில் அமைக்குவோம் என்று நாம் சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறோம். அதுவும் விரைவில் அமைக்கப்பட இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி பெருகி வருகிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இதன் மூலமாக தொழிலாளர்களும் வளர்ந்து வராங்க. தொழில் வளர்ச்சிக்கு இலக்கு வச்சிருக்கக்கூடிய மாதிரியே தொழிலாளர் வளர்ச்சிக்கும் இலக்கு வச்சு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த முதலீட்டு திட்டத்தை தொடங்கி வச்சாலும், எந்த ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாலும், அப்போ நான் முதல்ல கேட்குறது என்னென்னா, எவ்வளோ பேருக்கு வேலை கொடுப்பீங்க என்று முதல் கேள்வியை நான் இதை கேட்பது உண்டு. ஆக வேலை தருபவர் பணியாளரிடையே இருக்கக்கூடிய உறவை சமரசத்தின் மூலமாக நாம் சமப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுக்கு கொண்டு வரணும். அப்படித்தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது சாமானிய மக்களுக்காக, சாமானியர்கள் ஆட்சி என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். என்றைக்குமே உங்கள் கூட இருந்து உங்களுக்காக நிற்கிற உங்களின் ஒருவன் தான் நானும் நம்ம அரசும் என்பதை, இந்த நாடே சமத்துவபூர்வமாக மாற வேண்டும் என்ற நிலையில் தான் எங்களுடைய லட்சியமாக, கொள்கையாக, இலக்காக வைத்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இதில் மனதில் வச்சு தான் அரசு இன்றைக்கு பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வார காலத்தில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி உருவாகி 4 ஆண்டை நிறைவு செஞ்சு 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். எனவே மே தினம் கொண்டாடக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் தோழர்களை, நண்பர்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுக்காக உழைக்கிற பாடுபடக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நீங்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருந்து இந்த ஆட்சிக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று அந்த உறுதியை இந்த நல்ல நாளில் எடுத்துக்கொள்வோம் என்று கேட்டு, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மே தின வாழ்த்துக்களை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.